இந்த நாளுக்குரிய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட வட்டார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் கர்த்தரை நம்புகிறேன், நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல பாரங்கள் சுமந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பலவிதமான ரீதியில் இன்றைக்கு அநேகர் வேதனையோட பாரம் வந்து துக்கத்தில் கொண்டு போய் இந்த பாரத்திலிருந்து எப்படி நாம் வெளியே வருவது என்று சொல்லி சிலர் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் உண்டு. என்னன்னா, உங்க பாரத்தெல்லாம் கர்த்தர் மேல வைத்து விடுங்கள். அல்லேலூயா. நீங்களே சுமக்கணும்னு அவசியம் இல்லை. வேதத்துல நம்ம தெளிவாக நமக்கு சொல்லப்படுது, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் எப்படி இருக்கிறது? லகுவா இருக்கிறது. மத்தேயு 11 28, 29 பார்க்கும்போது, ஆமென், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். அல்லேலூயா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமாக்களை இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமென். பாரத்தோடு இருக்கிறீங்களா? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? பல உபத்திரத்தோடு இருக்கிறீங்களா? ஆமென். உங்களுக்கு இளைப்பாறுதல் வேண்டுமா? ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் வேண்டுமா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்க பாரத்தெல்லாம் என் மேல வச்சிருங்கன்றார். அல்லேலூயா. நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். glory to God. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்முடைய பாரம் என்ன, நம்முடைய நுகம் என்ன, ஆண்டோடைய நுகம் என்ன? பலமுறை செய்தி கேட்டிருப்பீங்க. ஆண்டோடைய நுகம், என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளனா ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை தருகிறவர், விடுதலை தருகிறவர், சுகத்தை தருகிறவர். எல்லா பாரத்திலிருந்து, எல்லா துக்கத்திலிருந்து உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சபைக்கு வந்து சும்மா போகிறதுக்காக நம்ம சபைக்கு வரல. கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். நாம என்னென்ன சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. வேதத்துல நாம் பார்க்கும்போது, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட வட்டார். ஒரு ஆமென் சொல்லலாமா? நீதிமான் யாரு தெரியுமா? கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள். எனக்காக ஒருவர் உண்டு. சொந்த பந்தங்கள், உறவுகள், ஆமென், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே நம்பினவர்கள் எல்லாம் கூட உங்களை கைவிட்டு இருக்கலாம். ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். வேதத்தில் நாம் சொல்லப்பட்டுகிறது, அல்லேலூயா, அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால். அல்லேலூயா. என்ன பண்ணணும்? உங்க கவலை எல்லாம் அவர் மேல வச்சு, அவர் உங்களை விசாரிக்கிறார். ஆமென். 1 பேதுரு, ஆமென், 5:7 வாசிக்கும் போது இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. அதுல தொடர்ந்து சில வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்க கவலை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பாருங்க, நம்ம ஆண்டவர் யாருங்க? விசாரிக்கிறவர். சில எல்லாம் சொல்லுவாங்க, என்னை கண்டுக்கவே மாட்டுறாங்க, என்னை பார்த்தாலும் கூட ஒளிஞ்சிட்டு போறாங்க, தலை குடிஞ்சிட்டு போறாங்க. ஏன்னா உங்க சூழ்நிலை, உங்களுடைய பேக்ரவுண்டு, சிலர் நல்ல வசதியாக வெல்த்தியாக இருந்தால் தான் நம்மளை நின்று கூட பேசுவாங்க சிலர்லாம். உலகம் அப்படி தான். இப்போ சபை அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாச பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவர் எப்படி பாருங்க, எல்லாரையும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா, நொந்து போனவங்க, வனாந்திரத்தில் கைவிடப்பட்டவங்க, பலவிதமான நெருக்கடியில் இருக்கிறவங்களை அதிகமாக அவங்களுக்கு ஒரு நபராக இருந்தாலும் கூட அவர் நேரத்தை எடுத்து அவர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகார் வனாந்திரத்தை தேடி ஓடுகிறாள். நாச்சியார் இடத்துல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, பிரிந்து போன ஒரு சூழ்நிலை, தனிமை என்ற ஒரு சூழ்நிலை. பாருங்களேன், எப்பவுமே கஷ்டம், கவலை, நெருக்கடி, போராட்டம், பாரம், இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது அநேகர் பார்த்தீங்கன்னா தனிமையை தான் நாடுவாங்க. எங்கேயாவது போய், எதுக்கு தனிமையை போடுறாங்க? எங்க போய் அழறது? தனிமை போய் ஓடு அழலாம், கதறலாம், அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா தேவ சமூகத்தில் வருகிறவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். தாவீது நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. 18ஆம் சங்கீதத்தில் நீங்க பார்க்க முடியும். அப்ப பாருங்க, நீதிமானுக்கு ஏங்க அவ்வளவு துன்பம் வருது, கஷ்டம் வருது, நெருக்கடி வருது? நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், கர்த்தரை சேவிக்கிறேன், நான் கர்த்தரை தான் நம்புறேன்,
ஆமென். வேதம் சொல்லுகிற கர்த்தரை நம்புறவங்க நீதிமான் தானே சொல்லுது. எனக்கு ஏன் உபத்திரம் வரணும், எனக்கு ஏன் போராட்டம் வரணும், எனக்கு ஏன் இந்த நிந்தை, எனக்கு ஏன் அவமானம்? நல்லா கவனிக்கணும். எப்போ நீங்க கர்த்தர் மேல முழு நம்பிக்கை விசுவாசம் வைக்கிறீர்களோ அப்போதே சாத்தான் உங்களை எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி கொண்டிருக்கிறான். அப்படி நோக்கம் அவனுடைய காரியங்களும் என்ன? ஆண்டவரை விசுவாசிக்க கூடாது, கர்த்தரை நம்ப கூடாது, விசுவாச அறிக்கை செய்யக்கூடாது. ஆமென். யார் மேல கண்ணு வச்சான் பாருங்க? பிசாசு யோபு மேல கண்ணு வச்சான். உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமான் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கும் போது அவன் மேல தான் கண்ணு வச்சான் பிசாசு. அல்லேலூயா. இங்க யோசித்து பாருங்க, எனக்கு எங்க இந்த பிரச்சனை போராட்டம்? உனக்கு போராட்டம் பிரச்சனை நெருக்கடி வருதுன்னா ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் ஏதோ ஒன்று ட்ரெயின் அப் பண்ண விரும்புகிறார். நீ விசுவாசத்தில் வளரணும். பிரச்சனை நெருக்கடி போராட்டம் வரும்போது போதும் சாமி ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படி ஜெபம் பண்ண ஆட்கள்லாம் இருக்கிறாங்க பைபிளில். ஆனால் அந்த ஜெபத்தில் ஆண்டவர் கேட்க மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவராக இருக்கிறார். சில நேரங்கள் நம்ம தெரியாமல் கூட ஜெபம் பண்ணுறோம். ஏன் ஆண்டவரே இந்த உபத்திரம், ஏன் ஆண்டவரே இந்த போராட்டம், ஏன் ஆண்டவரே இந்த வியாதி என்னால் தாங்க முடியல, கடன் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்கிறது என்னால் தாங்க முடியல, இந்த குடும்பத்தை நடத்த முடியுமா, பிள்ளைகளை கரை சேர்க்க முடியுமா? ஏகப்பட்ட பிரச்சனைகள் கவலைகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நல்லா கவனிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? ஆமென். வேதத்துல சங்கீதம் 34:19 சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. நீதிமானுக்கு என்ன வரும்? துன்பம் வரும், கஷ்டம் வரும். அது கூட என்னது 1-2 இல்லை, அநேகமா இருக்குமா, கணக்கெடுக்காத பிரச்சனை எல்லாம் வரும். அப்ப எப்படிதான் பாஸ்டர்? கர்த்தர் உங்க மத்தியில் நின்று, அல்லேலூயா. இந்த வருஷம் வாக்குத்தத்தம், கர்த்தர் உங்க நடுவில் நின்று, அல்லேலூயா அல்லேலூயா, உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பேன். நம்ம நடுவில் கர்த்தர் நிற்பார். என்ன நடுவு? பிரச்சனை நடுவில் எல்லாரும் ஓடிடுவாங்க, கர்த்தர் வந்து நிற்பார். எல்லாரும் கைவிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் முடியாதுப்பா, ஐயோ இது நமக்கு தெரியாதுப்பா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. ஆகையினால இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் உற்சாகமாக தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வேதத்தில் அநேக பரிசுத்தவான்களுடைய சாட்சிகள் உண்டு. ஆமென். பிரச்சனை நடுவே ஆமென். அதுதான் ஆண்டு சொல்ற, என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. என் நுகம் உங்களுக்கு என்ன எப்படி இருக்கும்? லகுவா இருக்கும். ஏன்னு சொன்னா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் அறிந்து அவர் நம்மை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று ஆண்டவர் சீஷர்களை துரிதப்படுத்தின போன போது அவங்க நடு ஜாமத்தில் 4ஆம் ஜாமத்தில் என்ன சந்திக்கிறாங்க? பிரச்சனை சந்திக்கிறாங்க. அழைத்தவர், கொண்டு போகிறவர், துரிதப்படுத்தினவர் தான். அவர் தான் உங்களை அக்கறைக்கு கொண்டு போக அவர் தான் நடத்துகிறார். ஏன் பிரச்சனை வருது? வந்தாலும் விசுவாசத்தில் முன்னேற வேண்டும் என்று கர்த்தர் சில நேரத்தை விட்டு பிடிப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார். விட்டு பிடித்து கர்த்தர் உங்க முடியாத சூழ்நிலை கர்த்தர் வந்து நிற்பார். சில நேரங்களில் நம்மளே சமாளிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசத்தில் முன்னேறணும். தாவீது சொல்ற, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன். ஆமென். அப்போ வேத வசனத்தில் பார்க்கிறோம், நம்ம நீதிமானா மாற்றி இருக்கிறார். நம்ம பரிசுத்தமோ நம்முடைய நீதியோ ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு அழுக்கான கந்தை போல இருக்கு. ஏன்னு சொன்னா அவரை நம்பினாலே போதும், அவரை விசுவாசித்தாலே போதும், நமக்கு ஒரு டைட்டில் கொடுக்கிறாரு, நீங்க நீதிமான்கள். நம்ம எல்லாரும் நீதிமான்கள். கர்த்தருடைய பார்வையில் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீங்க. யார் என்னை கைவிட்டாலும் பரவாயில்லை, என்னை விசாரிக்க யாருமே இல்லை. அந்த நாட்டில் இருந்த அந்த விசாரிப்பு, அந்த அன்பு, ஐக்கியெல்லாம் இந்த நாட்கள் அன்பு தணிந்து போகிற உலகத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் இயேசுவின் அன்பு இன்னும் மாறலை, அது மாறாதது. அன்சேஞ்சிங் காட். அல்லேலூயா. அவருடைய அன்பு விலையேற பெற்றது. அன்கண்டிஷனல் லவ். அளவுக்கு அதிகமாக, அளவு கடங்காத அன்பினால் நம்மை அணைத்து கொண்டார். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நம்ம மீது அவர் கருசனை உள்ள தேவனா இருக்கிறார். ஆகையினாலே நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த பிரச்சனை, போராட்டம், நெருக்கடி வருகிற நேரத்தில் நாம் அவருடைய பாதத்தை பற்றி பிடிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? லூக் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 39. ஆமென். பிரைஸ் காட். 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவளுக்கு
மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். ம். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து ஆ. அவருடைய வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தாள். ம். மாத்தாளோ பற்பல வேலைகளை செய்வதிலும் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆ. ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு இருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? இங்கே மரியாளுக்கும் மார்த்தாளுக்கும் வித்தியாசம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் வீட்டுக்கு அழைத்த போது அவருடைய பாதத்தின் அருகே மரியாள் உட்கார்ந்து கொண்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தில் நீங்க எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்றீங்க? நம்ம ஸ்டைலாக சொல்லிடுவோம், எனக்கு பிஸி பாஸ்டர், எனக்கு பிஸி வேலை கொடுத்தது அவர் தான், நம்மளை பிஸி ஆக்கினவர், நல்ல ஆசீர்வாதம் கொடுத்தவர் எல்லாம் கர்த்தர் தான். அந்த பிஸி நடுவில் கூட கர்த்தருக்கென்று நேரத்தை கொடுக்க வேண்டும். பாருங்க, மார்த்தாள் பற்பல வேலைகளிலே செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து, அது ஒரு பாரம். மார்த்தாளுக்கு என்ன பாரம்? வேலை செய்யறதுலே ஒரு பெரிய பாரமா இருக்கு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆனா மரியாளுக்கு தெரியும் ஆண்டவருக்கு எது பிரியம். என்ன வேலை? ஆண்டவருக்கு தான் சமைக்கிறாங்க. மார்த்தாள் அவர் சாப்பாடு முக்கியம் அல்ல. ஆமென். அவருடைய பாதத்தின் அருகே யார் நிற்கிறார்களோ அவர்கள் மேல கரிசனை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர்களை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்றைக்கு பாருங்க, மனுஷங்கிட்ட போய் மணிக்கணக்கா புலம்புவோம், எங்கெங்கெல்லாம் நேரத்தை வீணா செலவழிப்போம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல மாத்திரம் எனக்கு வேலை இருக்கு, எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, ஏதாவது சாக்குபோக்கள் சொல்லி நாட்களை வீணடிச்சிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். ஆமென். மரியாளை போல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அங்கே அவருடைய பாதத்தின் அருகே வந்து நின்றார். இந்த பாதத்தின் அருகே நிற்கிறதுன்னா அந்த ப்ரேயர் லைஃப். ஆண்டவரே, உம்மை விட்ட எனக்கு வேற கதி இல்லை ஆண்டவரே. அவருடைய பாதத்தை பற்றி பிடிங்க. பிஸ்னஸ்ல லாஸா, வியாதியா, கடன் பிரச்சனையா, குடும்பத்தை நடத்த முடியாத சூழ்நிலையா, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, எதிர்காலம் எப்படி என்ன அமையுமோ, ஒரு திருமணம் பண்ண முடியல, அல்லது ஒரு வீட்டை கட்ட முடியல, ஒரு வாகனத்தை வாங்க முடியல, நினைச்சதை சாதிக்க முடியல, ஏராளமான தேவைகள் பாரம் உங்களை நெருக்கி இருக்கிறதா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்க, கர்த்தருடைய பாதத்தை பிடிங்க, எல்லாம் லகுவாய் மாறும். அல்லேலூயா. போய் கடினமா போய் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி நமக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களை தந்து அவர் நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்யணும்னு சொன்னா, ஆமென், என்ன அந்த 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான், அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்க கவலைகளை நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்தா தான் தெரியும் என்னெல்லாம் பிரச்சனை இறக்கி வைக்கணும் தெரியும். ஆண்டவருக்கு நேரம் இல்லாத போது தேவனுடைய சமூகத்தில் போய் உங்களால நேரத்தை கொடுக்க முடியலன்னா உங்க பிரச்சனை எப்படி நீங்க இறக்க போறீங்க? தேவனுடைய சமூகத்தை முதலாவது சூஸ் பண்ணுங்க, பிக்ஸ் பண்ணுங்க. நிச்சயமாக உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. ஏன்னா அவர் விசாரிக்கிறவர், கவனிக்கிறவர். Glory to God. ரெண்டாவது 37ஆம் சங்கீதம் நீங்க பார்த்தீங்க சொன்னா, ஆமென், ஹல்லேலூயா. 37ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. Psalm 37 சில வசனங்களை நாங்கள் குறிப்பிட விரும்புகிறேன். 25ஆம் வசனம் வாசிங்க. நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் சன்னதி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சன்னதி ஆசீர்வதிக்கப்படும். தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். பாருங்க, இந்த இடத்துல நீதிமானுக்கும் துன்மார்க்கனுடைய அந்த காரியத்திற்கும் என்ன ஒரு வித்தியாசம் பாருங்க. துன்மார்க்கன் அறுப்புண்டு போவானா, நீதிமான்களோ பூமியை சுதந்திரித்து கொண்டு என்றென்றைக்கும் அதில் வாசமாயிருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க, கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் ஒரு நாள் கைவிட்ட சரித்திரமே கிடையாது. ஆராதனையில் பாஸ்டம்மா சொன்னாங்க, கர்த்தரை நம்புகிறவங்கள பசியா விட்டதில்லை, ஆகாரத்துக்கு போய் கையேந்து விடலை. எத்தனை பஞ்சங்கள் வந்தாலும்
இன்னைக்கு நிறைய சூழ்நிலை நம்ம சந்திச்சுட்டு வரோம். கொரோனால இருந்து நமக்கு எல்லாரும் தெரியும். ஆமென். நிறைய பற்றாக்குறைகள், விலைவாசிகள் உயர்வு, இனி வர நாட்கள் எப்படி இருக்குமா என்ற பயமெல்லாம் இருக்கும். ஆனால் கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு பஞ்ச காலத்தில் கூட கர்த்தர் உங்களை போஷிப்பார். அல்லேலூயா. ஏன்னா நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அதுதான் கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. உங்க அக்கம் பக்கம் எல்லாம் உங்களை பார்க்குறாங்க, உங்களுக்கே தெரியாது இவங்க எப்படி நல்லா இருக்கிறாங்க. விலைவாசி வந்துச்சு, ஒருத்தர் சம்பளம் தான், இதுதான், இப்படி தான், அப்படி தான், ஆனால் இவங்க நல்லா இருக்கிறாங்களே, நல்ல பைக்கில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, நல்லா உடுத்துறாங்களே. இதாங்க நீதிமான். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர். இவ்வளவு பேர் ரட்சிப்பை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தராமல் இருப்பாரா? அல்லேலூயா. ஆகினால நாம் செய்ய வேண்டியது தெரியுமா? இந்த இடத்துல ஆமென் 37ஆம் சங்கீதத்துல glory to God 5ஆம் வசனம் பாருங்க. ஆமென் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். உன் வழியை என்ன பண்ணணுமா? கர்த்தருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, உன் பிரச்சனையை யார்கிட்ட ஒப்புவிக்கணும்? அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மேல பாரத்தை வைங்க. உன் பிரச்சனை எதுவா இருக்கட்டும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்றதை விட மனுஷங்கிட்ட போய் தான் அதிகமாக சொல்லிட்டு இருக்கிறோம். அவ்வளவும் லாஸாக தான் ஆகும் உங்களுக்கு. பாஸ்டாக இருக்கிற எனக்கும் நீங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. முதலாவது கர்த்தர்கிட்ட சொல்லுங்க. ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். முடிந்த தேவைப்பட்டா, ஊழியக்காரனுடைய உதவி தேவைப்பட்டா நீங்கள் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுவோம். ஆனால் எல்லாத்தையும் எல்லா சீக்ரெட்டையும் யார்கிட்ட சொல்லணும்? என் சீக்ரெட்டுக்கெல்லாம் அந்த சிஸ்டருக்கு தெரியும், என் சீக்ரெட்டெல்லாம் அவருக்கு தெரியும்னா ஒரு டேஞ்சரஸ் லைனில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். உன் சீக்ரெட் யாருக்கு தான் தெரியணும்? நீ சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கு தெரியுங்க. அல்லேலூயா. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், ஆல்மை. நீ சொல்றியான்னு பார்க்குறார். உன் பிரச்சனை என்கிட்ட நீ சொல்றியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ என்ன நம்புறியான்னு அர்த்தம் தான். நீ என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறியா? என்னதான் சார்ந்திருக்கிறியா? இந்த பிரச்சனை என்கிட்ட கொண்டு வந்தா அதை தீர்ப்பேன் என்ற உனக்குள்ள நம்பிக்கை இருக்கிறதான் கர்த்தர் பார்க்கிறார். நீங்க வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அற்புதங்கள் நடந்த சரித்திரத்தில் நீங்க பார்த்தீங்க. சொன்ன விசுவாசிக்கிறியா, நம்புறியா என்று ஆண்டவர் ஒரு கேள்வி வைப்பார். அல்லேலூயா. யார் அவரை நம்புகிறார்களோ, ஆமென். பர்திமே குருடன், ஆண்டவரே, அவங்க கண்ணீரோடு கூப்பிடுறான், உரத்த சத்தத்தோடு கூட. ஆமென். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தட்ஸ் ஆல் prayer. ரொம்ப கட்டுரை கூட கிடையாது. ஆனா அதுக்குள்ள விஷயம் நிறைய இருக்கு. நிறைய நம்பிக்கை ஆண்டவர் மேல, ஆண்டவர் மேல அனாதி நம்பிக்கை. அற்புதம் ஆண்டவர் நிச்சயம் செய்வார் என்ற ஒரு முழு நம்பிக்கை இருந்தது. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகல. உன் வழி என்ன பண்ணணும்? கர்த்தருக்கு. அப்படின்னா ஐ எம் நத்திங் லார்ட், நான் டோட்டலா சரண்டர் ஆகிறேன் ஆண்டவரே, உம்மால தான் முடியும். என் நம்பிக்கை நீங்க தான். தாவீதை கர்த்தர் உயர்த்த காரணம் ஒரே ஒரு பாயிண்ட் இதுதான், முழு நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தது. அல்லேலூயா. தாய் தாப்பன் கூட ஒருவேளை அவன் காட்டில் இருக்கிறான், ஆடு மேய்க்கிறான், அப்படி கண்டுக்காம கூட விட்டுருக்கலாம். ஆனால் கர்த்தர் யாரை கொண்டு அபிஷேகம் பண்ணார் பார்த்தீங்களா? கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஒருவேளை உங்க குடும்பத்தில், சமுதாயத்தில் உங்களை யாரும் கண்டுக்கல, சரியா படிக்கல, பேக்ரவுண்டு இல்லை, நான் என்னத்தை தான் வாழ போறேன், என்னதான் சாதிக்க போறேன்னு தெரியலையே பயத்தோடு இருக்கிறீங்களா? ஒரு வேதனையோடு, துக்கத்தோடு, பாரம் நிறைந்தவளா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவியே, காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அது பிசினஸா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், நீ உண்மையா கர்த்தருடைய சமூகத்துல வந்து மனுஷங்கிட்ட சொல்றதை விட்டுட்டு தேவனுடைய சமூகத்துல முறையிடுங்க. என் காரியத்தை ஆண்டவரை உம்மிடத்துல ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக எழும்புவார். அவர் நீதி செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால ஒரு நாளும் ஆண்டவரை விட்டு, ஆமென், வேற வழியை தேடாதீங்க. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன், அவர்தான் நமக்கு எல்லாமே. அல்லேலூயா. மூன்றாவது பார்த்தீங்க சொன்னா, ஆமென், யோபு 13:15. அல்லேலூயா. யோபினுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்க்கும்போது, அவன் உத்தமனும் நீதிமானா இருந்த பொழுது பிசாசு அவன் மேல கண்ணு வச்சான். ஆனா கர்த்தர் யோபை குறித்து ஒரு நல்ல சாட்சி வைத்திருந்தார். அல்லேலூயா. யோபு 2:3 வாசிங்க.
அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். அல்லேலூயா. யோபுக்கு வந்த ஒரு விசுவாச டெஸ்ட் என்னன்னா, ஆமென், பாருங்க எல்லாம் இருக்குது, அது மாத்திரமல்ல அவனை சுற்றின வேலி அல்லவா போட்டிருக்கிறீங்க, அதனால தான் உன்னை சேவிக்கிறான், எல்லாம் இருக்குது. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் நம்ம எல்லாம் இருக்கிறதுனால மாத்திரம் இல்லை, எதுவும் இல்லாவிட்டால் நம்ம கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, பாருங்க, உத்தமனும் சன்மார்க்கனும். எவ்வளவு நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரோ நம்மை குறித்து அவ்வளோ எரிச்சல் அடைகிறான் பிசாசு. இல்லையா? நான் பலமுறை சொல்லுவேன், சிலதெல்லாம் முன்னாடி வந்து சாட்சி சொல்லுவாங்க. இந்த சாட்சி சொல்கிறவங்களுக்கு நான் சொல்லுவேன், அவங்க கவனிக்கிறாங்களான்னு இல்லைன்னு தெரில. முன்னாடி வந்து சாட்சி சொல்கிறவங்க நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆண்டவர் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லும்போது நீங்கள் இன்னும் பரிசுத்தத்தில் விசுவாசத்தில் வளருவதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஆண்டவரை உயர்த்தி பேசும்போது பிசாசு எரிச்சல் அடைக்கிறான். அதனால பயந்துடாதீங்க. என்ன பாஸ்டர் பண்றது? ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் பரிசுத்தத்தில் விசுவாசத்தில் வளர முயற்சி எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னும் அற்புதங்களை பார்ப்பீர்கள், இன்னும் அதிசயங்களை பார்ப்பீர்கள், இன்னும் தேவ நாம மகிமைப்பட ஆச்சரியமான காரியங்கள் கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எனக்கு இது செஞ்சார் அது செஞ்சாருன்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லிட்டு அப்படியே போய் சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படி மகிமைப்படுத்த நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி, இன்னும் உங்களுடைய நாமத்துக்கு மகிமையா இருக்க என்னை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க தாழ்த்தி ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா இன்னும் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. சில நேரங்களில் பாருங்க, நீங்க சாட்சி சொல்லும் போது பொறாமை கண்கள்லாம் இருக்கும். சில ஆட்கள் பார்த்தாலே சும்மா கீழேருந்து மேலேருந்து பார்த்தாலே போதும் 4 நாள் படுத்து படிக்காயிடும். அப்படியா இருக்கிறீங்களா? சில அவிசுவாசத்தில் இருப்பாங்க, அது வேற. நீ என்ன உற்று பார்த்தாலும் நல்லா உற்று பாரு, நீங்க கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க. அல்லேலூயா. ஆமா, பிசாசு வந்து நேராக பார்க்க தெரியாது, தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது ஒரு பிசாசு ஓட்டுறது ட்ரைனிங் கொடுக்குறவாங்க. அல்லேலூயா. நேராக பார்க்க மாட்டான். என்னப்பா எங்க பார்த்து நீ? அல்லேலூயா. சரி, அதனால இப்போ வித்தியாசமான பிசாசெல்லாம் மாறிச்சு, டோரை கண்டெல்லாம் பார்க்கும், அது வேற. சரி, என்ன நல்லா கவனிங்கண்ணா, நம்ம உயர்ந்து இருப்பது, மேன்மையா இருப்பது, ஆசீர்வாதமா இருப்பது உங்க சொந்த பந்தங்களுக்கு கூட சில நேரத்தில் பிடிக்காது. இவன் இப்படி இருக்கிறான், இவன் இப்படி மாறிட்டான். ஆமென். இப்ப பாருங்க, பிசாசு யோசிக்கிறது ஓகே, அவனுடைய குணமே அதுதான். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வேறென்றும் வரான் என்று வேதத்தில் வாசிக்கிறான். அப்போ ஏன் மனுஷர்கள், சொந்த பந்தங்கள், நண்பர்கள், விசுவாசிகள் கூட ஏன் அப்படி உள்ள வந்துட்டான்னு அர்த்தம் பிசாசு. இல்லையா? பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். போட்டி பொறாமைகள் எரிச்சல் அடையக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விரும்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படி நினைச்சு பாருங்க, உங்க வீட்டில் ஆசீர்வாதம் வரும். ஆமென். உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். வேதத்தில் நீங்கள் பார்க்கும்போது யோபுனுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் நெருக்கடிக்கு வந்தாலும், யோபு 13:15 நீங்கள் வாசித்து பாருங்க. அவர் என்னை கொன்று போட்டாலும் இதுதான் நீதிமான். நல்லா கவனிக்கணும். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். ஆமென். அல்லேலூயா. நீங்க அவர் மேல முழு நம்பிக்கையா இருக்கணும். ஒரு நாளும் நம்ம ஆண்டவர் சாகடிக்க மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற அந்த விசுவாசம், தைரியம் இருக்கணும். கிறிஸ்தவர்கள் நல்லா கவனிக்கணும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க எதிர் நீச்சல் போட தெரியணும். பிரச்சனையை கண்டு ஓடக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னால தாங்க முடியல பாஸ்டர், பிரச்சனை, போராட்டம், நெருக்கடி, ஒன்னும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் மேல பாரத்தை இறக்கி வைங்க. ஆமென். என் முகம் இளைப்பாறுதல் தரும், சமாதானத்தை தரும், விடுதலை தரும். அல்லேலூயா. உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்க என்ன கஷ்டம் நெருக்கடி இருந்தாலும். ஆமென். ஆமென். சபையில சிலர், இங்க மாத்திரம் இல்லை, இன்றைக்கு கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில இதுல இருந்து எப்படி வெளியே வரணும் தெரியாம, ஆமென், சில குடும்பங்கள் சில ஆட்களை கூட முணுமுணுக்கிறார்கள். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரீம் லெவல்ல போயிடுறாங்க. எதுக்கு இந்த உலகத்துல வாழணும்? போதும் ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள்ளும். எலியா போல ஜெபிக்க, எலியாவது கொஞ்சம் டீசெண்டா ஜெபம் பண்ணார். நீர் எடுத்துக்கொள்ளும். பாருங்க எப்படி பாரத்தை வச்சாரு பாருங்க.
அல்லேலூயா. நானே என் உயிர் எடுக்கக்கூடாது, நீங்கள் எடுத்துன்னு பரலோகத்தில் கொண்டு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி விசுவாச ஜெபம் போல வரும். அந்த ஜெபத்தை கூட ஆண்டவர் கேட்கல. நீ வாழணும், நீ முன்னேறணும், நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், உன்னை கொண்டு பெரிய கால் நான் சாதிக்க போகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நல்லா கவனிக்க. வாழ்க்கை முடிஞ்சதுன்னு நினச்சிடாதீங்க. ஆமென். யோபு நினச்சிருக்கலாம்ல, சப்போர்ட்டே கிடையாது, நண்பர்கள் சப்போர்ட் கிடையாது, ஈவன் மனைவி கூட ஆமென் சப்போர்ட் இல்லை. ஏயா இந்த ஆண்டவரை இன்னும் உறுதியாக பிடிச்சிட்டு இருக்கிற, இன்னும் விசுவாசம், இன்னும் நம்பிக்கையில் இருக்கிற? அவர் சொல்லிட்டார், உன உத்தமன் சன்மார்க்கன்னு சொல்லிட்டு அதையே பிடிச்சிட்டு இருக்கிறியா அப்படின்லாம் சொல்லி சொல்லி உன்னை வேதனைப்படுத்திருப்பாங்க. ஒரு ஊரே சூனியம் வைக்கிட்டுங்க, உங்களுக்கு பலிக்காது. ஏன்னா இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறீங்க. ஆமே. தேவனுடைய பிரசன்னம் நம்ம கூட இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருக்கிறார். நீதிமான் நீதிமான் சொன்னா சும்மா கிடையாது. அவர் விசுவாசிகள். எதை விசுவாசிகள், எதை நம்பணும்? எனக்காகவே ரத்தத்தை சிந்தினார், ஜீவனை கொடுத்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். மீண்டும் வரப்போகிற ராஜாதி ராஜாவை நான் ஆராதிக்கிறேன். எனக்கு ஜெயம் தருவார், வெற்றி தருவார். ஆமே. நான் தோற்று போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சிலருக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். என் வாழ்க்கையை முடித்து கொள்ள பார்க்கிறேன் பாஸ்டர் சிலர் சொல்லுவாங்க. ஆமென். இன்றைக்கு அநேகரை மாய்த்து கொள்ளும்படி பிசாசு தந்திரமா வேலை செய்து கொண்டிருக்கிறான். உங்க வாழ்க்கையில தோல்வி வந்ததுனால, வியாதி வந்ததுனால, கர்த்தர் மறந்துட்டாரு, நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லாதனால என்னை ஏளனமா பேசுறாங்க, கேவலமா பேசுறாங்க, என்னை ஒரு மாதிரி நோகடிக்கிறாங்க. டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை வாழ வைக்கிற தெய்வம். அவர் விசாரிக்கிறவர், அவர் விடுவிக்கிறவர். நீங்க எந்த இடத்துல தலை குனிந்தீங்களோ அந்த இடத்துல ஒரு மகிமையான காரியங்கள் செய்வதற்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் விட மாட்டார், ஒரு நாள் கைவிட மாட்டார். ஒரு நாள், அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு பழைய ஒரு பட்லர், அந்த வயதான தாத்தா ஒரு கழுதை வளர்த்து கொண்டிருந்தார். அந்த கழுதை எல்லாத்துக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். அந்த கழுதை ஒரு நாள் வனாந்திர பிரயாணத்தில் போகும்போது அந்த கழுதை திடீரென்று ஒரு பெரிய கிணற்றுல ஒரு ஆழத்துல விழுந்து விட்டது. அந்த ஆழத்துல மண் மேடா இருந்ததுனால அவரால் போய் அதை தூக்க முடியல. கயிறை விட்டு பார்த்தாரு, இழுத்து பார்த்தாரு, தன்னால முடியல. அவர் மணிக்கணக்கா போராடினார். ஐயோ, என்னுடைய கழுதை என்னை விட்டு போயிடுச்சே. அது இன்னும் சில மணி நேரத்துல அது கத்தி 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 அழுது பலன் இல்லாம சாக போகிறத இவரால் பார்க்க, அது எப்படி நம்ம பார்க்கறது சொல்லிட்டு இவர் கையாலே என்ன பண்ணிட்டாரு, அவர் அந்த மண்ணெல்லாம் சரிச்சு அவர் மேலே அந்த கழுதையை மூடிட்டு போயிடலாம், ஒரு நிம்மதியாக இருக்கும், அப்படியாவது அடக்கம் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் மண்ணெல்லாம் சரிந்து சரிந்து அந்த கழுதை இருக்கிற அந்த பள்ளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருந்தார். அந்த கழுதை மண்ணு கீழே கொட்ட 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 தன்னுடைய சரீரத்தை சிலுத்தி சிலுத்து என்ன பண்ணுச்சு, அந்த மண்ணை கீழே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வர 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 அந்த மண்ணை சரிஞ்சர் கீழே காலுக்களை கொண்டு வந்து 1 அடி 2 அடி 3 அடி பல அடிகளாக மண்ணு கொட்ட 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 இந்த கழுதை அப்படி மேலே வந்துக்கிட்டே இருந்தது. அல்லேலூயா. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது எட்டி துள்ளி குதிச்சு எஜமான் கிட்ட வந்துச்சு. சில நேரத்தில் பிரச்சனை பார்த்த உடனே எல்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி என்ன வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் சாத்தா அவங்கள ஒரு மாதிரி சூழ்நிலை அவங்களை கொண்டு போவான். எல்லாம் முடிஞ்சதுங்க, இதுங்க இனிமே எங்க நடக்க போகுது, கேஸ் எங்கெங்க ஜெயிக்க போகுது, அவன் பக்கமாக போயிடுச்சுங்க, அவன் பக்கமாக எழுதுக்கு நீதி சொல்கிறாங்களே, அநியாயமாக பண்ணுறாங்களே, என் வியாதி இப்படி சொல்லுது, டாக்டர் ரிப்போர்ட் இப்படி சொல்கிறாங்க, அவ்வளோதான் நான் மறிக்க போகிறேன், எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு விசுவாசம் என்ன கேடத்தை எடுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். எதிர் நீச்சல் போடுங்க. கர்த்தர் உங்களோடு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்க, மருத்துவமனையில் போனீங்கன்னா அநேகர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. ஐசியூல போனீங்கன்னா ரொம்ப கவலைக்கிடங்கமாக இருப்பாங்க. சில ஆட்கள்லாம் ஒரு ஆள் அங்கே மூக்கில் வாயில் டியூப் எல்லாம் போட்டு உயிருக்கு போராட்டி இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் சுற்றிலும் ஒரு 20-30 பேர் இருப்பாங்க, ஒரு நபருக்காங்க. காரணம், ஒரு ஜீவன் அவ்வளோ ஒரு விலையேற பெற்றது. அந்த குடும்பமே மணிக்கணக்கா, நாலு கணக்கா, மாதம் கணக்கா சாப்பிட மாட்டாங்க. வீட்டில் சமைச்சு கூட பல நாட்களாக இருக்கும். அந்த பிரச்சனையை சந்திக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவ்வளவு வேதனை, துக்கங்கள். என் அன்பு தேவ ஜனமே, ஒரு நாளும் நீதிமானை கர்த்தர் கைவிட மாட்டார். சோறுக்கு இடம் கொடுக்காதீங்க, அவிசுவாசத்தை இடம் கொடுக்காதீங்க. அங்கே யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். முதலாவது
மரியாள் அவருடைய பாதத்தை அண்டிக் கொண்டார். அல்லேலூயா. தேவையானது ஒன்றுதான். ஆமென். இரண்டாவது பார்த்தோம், நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணும். ஏன்னா அவர் நம்மை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார், அவர் நம்மை காண்கிற தேவனா இருக்கிறார். மூன்றாவது, எத்தனை பிரச்சனை, போராட்டங்கள், அழிவு, நஷ்டம் வந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நீங்க அறிக்கை செஞ்சு பாருங்க. கர்த்தர் ஆயிரமான தூதர்களை உங்களுக்கு ஏவி விடுவார். என் பிள்ளைகள் என் நாமத்தை அறிக்கை செய்திருக்கிறார்கள், என் வல்லமையை குறித்து சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி. ஆமென். அநேக பாரத்தை சுமந்திருக்கிறீங்களா? என் லைஃப்ல ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமே இல்லை, என் வாழ்க்கை கெட்டு போனது, என் வாழ்க்கை நாரி போயிருக்கிறது, என் வாழ்க்கை தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு சொந்த பந்தங்கள் முன்னாடி நான் வெட்கப்பட்டு போயிருக்கிறேன் நினைக்கிறீங்களா? இந்த வியாதி, இந்த பிரச்சனை, இந்த கடன் பிரச்சனைனால என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியலன்னு இருக்கிறீங்களா? ஆமென். அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், அநேக போராட்டங்கள் இருக்கலாம். Glory to God. நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லை, அவர் உங்களை காண்கிற தேவன், அவர் உங்களை விசாரிக்கிற தேவன். உங்க பிரச்சனை, உங்க பாரத்தை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. ஆமென். விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்க யாரும் தெரியுமா? நீதிமான்கள். அவர் மேல ஒரு 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 அனாதி விசுவாசம், அறிவினால விசுவாசம் அல்ல. விசுவாசத்துக்கு அறிவே தேவையில்லை, அவர் மேல முழு நம்பிக்கை இருந்தா போதும். ஹல்லேலூயா. நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை, போய் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit.